ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கசப்பான வாழ்வு மாறும் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது நிமித்தம் ஒரு கசப்பான வாழ்வை போல உங்களுடைய வாழ்வு காணப்படுகிறதோ, சில வியாதிகள் நிமித்தம் இந்த வியாதி என் வாழ்க்கையில் மறையாதபடி இருக்கிறது. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், ஆனால் எவ்வளவு லட்சங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் போட்டுட்டேன், என் ஜீவனையே கசப்பாக்குகிறதை போல அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் ஜீவனையே கசப்பாக்கி கொள்கிற அளவுக்கு அவர்கள் அந்த இடத்தில் கஷ்டப்பட்டார்கள். இன்றைக்கு உடைய ஜீவனையை கசப்பாக்குற அளவுக்கு கசப்பான வாழ்வை போல இந்த கடன் சுமை நிமித்தமாய் என்னால் முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? அது மாத்திரமல்ல, சில இழப்புகள் நிமித்தமாய் இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி சில கசப்பான அனுபவத்தை போல உடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதபடி ஒரு கசப்பான அனுபவத்தை போல உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதோ? எது நிமித்தமாய் ஒரு கசப்பான அனுபவத்தோடு வேதனையோடு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்வு தான் மாறும்னு சொல்லி என் ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு மாற்றம் வரும் என்பதை ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் நகோமியை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த நகோமி பெத்லெகேமில் வசிக்கிறாள். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம். ஆனால் ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு அவள் வசித்த நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானதாக ரூத்தின் புஸ்தகம் 1:1 வாசிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்னை போஷிப்பார், ஆண்டவர் என்னை குறையில்லாமல் நடத்துவார் என்று அவர் மேலே வைத்த விசுவாசத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் சபித்த இடம் மோவாப் தேசம், சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி அந்த தேசத்தையே சபித்தார். அந்த அப்பத்தின் வீடை விட்டுவிட்டு மோவாப் தேசத்தில் போய் குடியேறினா அவன் நினச்சது, நம்ம அங்கே போய் நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சிடலாம், ஆளாக்கிடலாம், பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்கிடலாம், அங்கே போய் நம்ம வசிச்சுக்கிடலாம். நிறைய பேருக்கு அப்படி தான். இந்த இடத்துல இருக்கிறது நிமித்தம்தான் கஷ்டம். இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் குடியேறினா நல்லாயிரலாம் நினைப்பீங்க. தேவ சுத்தம் இல்லாமல், தேவ வழிநடத்தல் இல்லாமல் நீங்கள் குடியிருப்பின் எல்லைகளை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களில் நாம் குடியிருப்பின் எல்லைகளை கூட அவர் நமக்காக முன்குறித்திருக்கிறார் என்பதை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. நம்ம நினைக்கலாம், இந்த இடத்துல போனால் செழிப்பாக இருக்குது, இந்த இடத்துல போனால் நமக்கு தொழில் செய்வதற்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி செழிப்பை தேடி நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. லோத் கடந்து சென்றான், ஆனால் அந்த இடம்தான் சோதோம் கொமாராவாய் மாறினது. நீ செழிப்பை தேடி போவாய் என்றால் அது தேவ சித்தமா என்பதை உணரணும். நம்ம செழிப்பை தேடி போவோம் என்றால் அதுதான் தேவன் நமக்கு வைத்த பாதையா உணரணும். மற்றவர்களை பின்பற்றக்கூடாது, மற்றவர்கள் போகிற போக்கில் நீங்கள் போகக்கூடாது என்பதை தான் தேவன் எச்சரிக்கிறார். பாருங்கள், நகோமி போனது நிமித்தம் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் அங்கே போய் தான் கணவனார் மரித்து போகிறார், 2 சின்ன பிள்ளைகள் மரித்து போகிறது. அங்கே போய் ஒரு செல்வ செழிப்பும் இல்லை. பாருங்கள், பேரனும் இல்லை, பேத்தியும் இல்லை, மருமகள் இருக்கிறாள். ஒரு மருமகள் கூட அவளை விட்டு முத்தம் செய்து என்ன செய்து விட்டாள், சொந்த தேசத்துக்கு திரும்பி போனாள். ஆனால் ரூத் அந்த நகோமியை பற்றி கொண்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்து அவளுடைய வாழ்க்கையில் இப்போது பெத்லெகேமுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்பொழுது அங்கே அறுப்பின் காலத்தில் எல்லாரும் சொல்கிறார்கள், இவன் நகோமி அல்லவா, இவன் நகோமி தானே என்று சொல்லும்போது, என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாதீர்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆண்டவரை குறை சொல்கிறாள். ஆண்டவரா மோவாப் தேசத்துக்கு போச்சனாரு? ஆண்டவரா இந்த இடத்தை விடுன்னு சொன்னார்? இந்த இடத்துல போய் பெண் எடு, இந்த இடத்தை விட்டு நீ எடுத்து என்ன செய்யணும் சொன்னால் அந்த இடத்துல வாசம் பண்ணு, அந்த இடத்தில் உன் திருமணத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி தேவ சித்தத்தை அறிந்தால் போனால் இல்லையே. தேவ சத்தத்தை அறியாமல் போய் அங்கே போய் வசித்து அந்த தேசத்திலே தன் பிள்ளைகளுக்கு பெண் கொன்று என்ன செய்தாள் என்றால் தேவ சித்தத்தை விட்டு விலகினால் கசப்பு வந்தது.
நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு வருவதற்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? நாமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் மேலே பலியை போடுறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கு நம்ம தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம தான் பிரச்சனைக்கு, கசப்புக்கு காரணமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர்கிட்ட திரும்பி வாருங்கள். பெத்லகேமுக்கு திரும்பி வந்தாள். ஆனால் பெத்லகேமில் திரும்பி வந்தாள். ஆண்டவர் அந்த இடத்தில் இழந்து போனதை ஆண்டவர் தந்தார். அங்கே ஒரு போவாசை மீட்பின் திட்டத்தில் வைத்தார். அந்த போவாசை வைத்து இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி, இயேசு கிறிஸ்துவே இந்த சந்ததியில் வருவதற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கசப்பான வாழ்க்கை மாறினது. நீங்களும் ஆண்டவர் வைத்த இடத்துக்கு திரும்பி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவம் மாறும் என்பதாக கர்த்தர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.